நான் சூப்பர் தான் போட போகிறேன். என்ன வேணும்னா, நம்ம போன வாட்டி டிக் பெண்ணை வச்சு கன் பெண்ணை செஞ்சோம். அதோடைய பார்ட் 2 தான் இது. இந்த மாதிரி சாதாரண பெண்ணை வச்சு செய்கிறது. அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் முதல்ல சொல்லிடலாம். என்னதுன்னா, க்ளூ கன் தான் முக்கியமாக தேவை. அடுத்து இந்த மாதிரி பிளேடு, அடுத்து ரப்பர் பேண்ட், அடுத்து ஒரு பெண்ணை ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே இருக்கிறது கட்டிக்கோங்க, கீழே இருக்கிறது கட்டிக்கோங்க. அப்புறம் இந்த ரீஃபிலும் தேவை. மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது தேவை இல்லை. இப்போ அந்த ரீஃபில் மேலே இருந்து போட்டால் கீழே விடுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கன் பென் எப்படி நம்ம செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளூவை ஹீட் பண்ணிட்டு எடுத்து வந்துடுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்யலாம். முதல்ல நம்ம இங்கே இந்த பெண்ணோடைய மேல் மூடி மட்டும் இங்கே இருக்குது. இங்கே மேலே இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த ஒரு பக்கம் மட்டும் க்ளூவை நல்லா போட்டுக்கோங்க. அப்புறம் பெண்ணை இந்த பக்கமாக வச்சு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிக்கோங்க நல்லா டைட்டாக. டைட்டாக இருக்கணும். நூலுலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். க்ளூகன் அப்படிலாம் வரும். நம்ம இது ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு காயணும்னு நினைக்கிறேன். அது காயிற நேரத்தில் நம்ம ஓரமாக வச்சிடலாம். சுட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக. இப்போ பரவாயில்ல, அங்கே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பிளேடு எடுத்துக்கலாம். பிளேடு பாருங்க, பிளேடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃபிலோட பின்பக்கம் அது ஒரே ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெடி, நாங்கள் கட் பண்ணிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டோம். பாருங்க, இப்படி ரெண்டாக வர மாதிரி லைட்டாக அரைச்சிட்டோம். லைட்டாக தெரியாது, அது நடுவில் கட்டாக இப்படி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அறுத்ததுக்கு மேலே இந்த ரப்பர் பேண்டை போட்டோம்னா, இந்த ரப்பர் பேண்டை இந்த அறுத்ததுக்கு மேலே கரெக்டாக போகும். அந்த சைஸ் போயிட்டு நம்ம இது காஞ்சிச்சு ஃபுல்லாக. க்ளூகன் தேவை வச்சுட்டேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இது வச்சுட்டு இது உள்ள நம்ம ரீஃபில் சொல்லிக்கலாம். நம்மளுடைய ரப்பர் பேண்ட் எடுத்து இங்கே முன்னாடி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. எங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கரெக்டாக அதில் விட்டுக்கணும். இன்னும் நல்லா கட் பண்ணணும் போல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா கட் பண்ணணும் போல ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணிட்டு இன்னும் நல்லா கட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம ரொம்ப நல்லா பண்ணியாச்சு. வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் ஓட்ட கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட். நல்லா பெருசாக போல நான் இது போடுறேன்.
அங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரொம்ப தூரம் போகுது போல, ரொம்ப ஸ்பீடாக போகுது. ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். பின்னாடி வழியாக போடுங்க, முன்னாடி போட முடியாது. உங்களால் முடிஞ்ச இந்த ரப்பர் பேண்டில் கூட போட்டுக்கோங்க. ஏன் நான் ரப்பர் பேண்டில் போட்டேன்னா, ஒருவேளை ரப்பர் பேண்ட் அறுந்துச்சுன்னா திருப்பி போடணும்ல, திருப்பி வேற ஒன்று போடணும். அதனால தான் கொஞ்சம் இது உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் இருக்கு. அங்கே போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரமாக அங்கே போயிடுச்சு. ரொம்ப தூரமாக போயிடுச்சு. இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ தூரம் போகணும்னு நினச்சே பார்க்கல. இங்கே வேறு ரொம்ப தூரம் போயிருக்கு போல, ரொம்ப தூரம் போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.